வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தேர்வு வினாத்தாள் கசிவு முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் நீண்டகால பிரதமராக பணியாற்றி வருவதற்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, எதிர்கால தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்ததாக குறிப்பிட்டார். வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதை மத்திய அரசு உறுதி செய்வதோடு இளையோரின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்ததாக திரு கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட 13 பேர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் எடுத்துரைத்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் பேசியுள்ள பிரதமர், நம் நாட்டின் விவசாயிகளுக்கு இதில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக கூறியதையும் திரு கிரண் ரிஜிஜு எடுத்துரைத்தார். நீட் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முற்பட்ட போது நீட் வினாத்தாள் கசிவு குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டன. அவை சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க அவைத்தலைவர் விடுத்த கோரிக்கைக்கு யாரும் செவிமடுக்காததால் மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சனை எதிரொலித்ததால் அவைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அவையை பிற்பகல் வரை ஒத்திவைத்தார். இந்நிலையில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல்காந்தி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை இன்று சந்தித்து மாணாக்கர் பிரச்சனை தொடர்பான விவாதம் அவையில் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த திரு ராகுல்காந்தி, மாணாக்கர் மற்றும் அவர்களின் எதிர்காலம் தொடர்பாக இந்த விவாதம் இருக்கும் என்று குறிப்பிட்டார். நாட்டின் குறு உணவு பதப்படுத்தும் பிரிவு அடித்தட்டு மக்கள், குறிப்பாக பெண்களிடையே தொழில் முனைவை மேம்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பான மத்திய உணவு பதப்படுத்தும் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வானின் இணையதள பதிவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், உரிய நிதி, தொழில்நுட்பம், சந்தை வாய்ப்புகளுடன் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மேம்படுத்தப்படுவதாக சுட்டிக்காட்டினார். இதனால் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் வேலை உருவாக்குபவர்களாக வலுப்பெற்று ஊரக பொருளாதாரம் வலுவடைந்து சுயசார்பு பாரதம் கட்டமைக்கப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மாசிடோனியா நாட்டு அதிபர் கார்டானாவுடன் இருதரப்பு ஆலோசனைகளை இன்று மேற்கொள்கிறார். 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக மெசடோனியா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் அந்நாட்டு பிரதமருடன் வேளாண், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளார். தமிழகத்தில் மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிதி நிலைமைக்கு ஏற்ப நிரப்புதல், UPSC தேர்வுகளுக்கு தயாராகும் மாணாக்கருக்கு பயிற்சி, அரசு அலுவலகங்களில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை விரிவுபடுத்துவது குறித்த ஆலோசனைகள் இதில் இடம்பெற்றதாக தெரிகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2026-27 நிதியாண்டிற்கான திருந்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினம் தாக்கல் செய்யப்படும் என்றார். மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்றும் திரு JCD பிரபாகர் கூறியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூட உள்ளது. அன்று காலை 10 மணிக்கு 2026-2027 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளிக்கப்பெறும். அடுத்த நாள் வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அலுவல் ஆய்வு கூட்டம் நடைபெறும். அதில் எத்தனை நாட்கள் நடத்துவது என்பதை பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். தமிழ்நாட்டில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற பாடத்திட்ட தயாரிப்பு குழு கூட்டத்தில் பேசிய அமைச்சர், புத்தகங்களில் எழுத்துக்களை குறைத்து அதிக வண்ணப்படங்கள் இடம்பெறும் வகையில் அவை மாற்றி அமைக்கப்படும் என்றார். கதைகளின் வடிவில் மாணாக்கருக்கு கணிதம் கற்றுத்தரப்படும் என்றும் AI தொழில்நுட்பத்தின் நுணுக்கங்கள் கற்பிக்கப்படும் என்றும் கூறினார். பெற்றோரை மதிக்கும் கல்வி திட்டமாக இருக்க போகிறது. எவ்வளவு புத்தக பையினுடைய சுமை குறைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த குழந்தையினுடைய மனசுமை குறையும். பாடங்கள் நிறைந்த பாட புத்தகமா இல்லாமல் படங்கள் நிறைந்த பட புத்தகமா மாத்த போறேன். இனி எழுத்துகள் குறைந்து வண்ண படங்கள் அதிகமாக போகுது. வெறுமனே வாய் வழியாக வந்த கல்வி இனி காணொலியாக கேட்பொலியாக இந்த குழந்தைகளுக்கு வரப்போகிறது. மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு சமூக நீதிக்கும் மாநில உரிமைக்கும் தமிழக கிராமப்புற மாணாக்கரின் நலனுக்கும் எதிரானது என்று சுட்டிக்காட்டினார். நீட் தேர்வில் பல குளறுபடிகள் உள்ளதாக கூறிய அவர், இதனை உணர்ந்து அரசு தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றார். காவிரியின் குறுக்கே கர்நாடக மேகதாது அணை கட்டுவது தமிழ்நாடு மக்களின் பிரச்சனை என்பதால் அதனை தடுத்து நிறுத்த தமிழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இது தொடர்பாக முதலமைச்சர் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் பிரதமர், மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உள்ளிட்டோரை சந்தித்து உரிய அழுத்தம் தர வேண்டும் என்றும் கோரினார். சம்பா குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் சிறு குறு விவசாயிகளின் கூட்டுறவு கடன்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசியல் ரீதியான விமர்சனங்கள் செய்யலாம் என்றும், ஆனால் தனிப்பட்ட விமர்சனங்கள் கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி குறிப்பிட்டார். இதனிடையே மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விழுப்புரத்தில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. 1000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வினை நடத்த உள்ளனர். 18 முதல் 35 வயது வரை உள்ள பட்டதாரிகள், டிப்ளமா, ITI, 12வது மற்றும் 10ஆம் வகுப்பு படித்தவர்கள் தங்களுடைய கல்வி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்துடன் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் சிவகுமார். மதுரை அழகர் கோவில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மதுரை அழகர் கோவிலில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் முதன்மையான ஆடி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தங்க கொடிமரத்தில் மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்கிட கருடாழ்வார் உருவம் பொறித்த கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. விழாவின் முக்கிய திருவிழாவான திருத்தேரோட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்காக பிரதான கால்வாய் வழியாக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் 25,250 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற உள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பில் முழுமையான தகவல்களை பொதுமக்கள் அளிக்க வேண்டிய அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று துவக்கி வைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு வினாத்தாள் கசிவு முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.